உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. திருக்கோவில் தரிசனம் எத்தனை வாரம் கடந்து ரொம்ப ஜாம் ஜாம்னு போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவோ திருத்தலத்தை பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன திருத்தலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். கௌசலை மனம் குளிர அவளுடைய மணிவயிறு வாய்த்தவனே, காலை நேரமாக விட்டது, நாம தினந்தோறும் பண்ணிய வேண்டிய சந்தியாவந்தனம் போன்ற கர்மங்களை பண்ண வேண்டாமா, வேகமா எழுந்துரு அப்படின்னா இந்த பாட்டு யாருக்கு உண்டானது? இந்த ஸ்லோகம் அப்படின்னாலே உலகத்தோட நம்பர் 1 பணக்கார கடவுளாம் திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய தரிசனத்தை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காண்பிச்சிடும். ஏழுமலைகளுக்கு மத்தியில வாசம் பண்றார் ஏழுமலை வாசன். அது என்ன ஏழுமலை அப்படின்னா வெங்கடாத்ரி, சேஷாச்சலம், வேதாச்சலம், கருடாச்சலம், ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, அனந்தாத்ரி, இதெல்லாம் தான் 7 மலைகள். வெங்கடாஜலபதி இங்க அனுகிரகம் பண்றதுக்கு முன்னாடியே வராகமூர்த்தி இங்க வந்தாச்சு. அதனால்தான் திருப்பதி முற்காலத்துல வராக ஆலயம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது. இப்பயும் கூட திருப்பதியில சுவாமி குளத்துக்கு பக்கத்துல உள்ள ஆதிவராகரை தரிசனம் பண்ணிட்டுதான் பெருமாளை தரிசனம் பண்ண போறது விதி. மலையில எப்போதும் கூட்டம் 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 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் கால் வலிக்க கியூல தான் நிக்கணும். சில மணி நேரங்கள் நம்ம வரிசையில நின்றாலும் நமக்காக நாம் வேண்டுவதை தரத்துக்காகவே அங்க ஸ்ரீ வெங்கடாஜலபதி நாள் கணக்கா வருஷக்கணக்கா நின்று கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிறது நினைச்சாலே நம்முடைய வலியெல்லாம் பஞ்சா பறந்து விடும் இல்லையா? ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೆ ತಕ್ಕೆ ಭಾರತು ಕರುಣಾ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ, ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಶರಣಾಗ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣಾ. திருப்பதி வெங்கடரமணா. சில வினாடிகள் தான் அவர் சேவிக்க முடியும். ஆனா அதை நினைச்சே காலம் முழுக்க நம்ம சந்தோஷப்பட முடியுமே. கோவிலுடைய முதல் வாயில படிக்காவலி அப்படின்னு சொல்வார்கள். கோபுரம் அழகு செய்யக்கூடிய வாசல் இதுதான். முதல் பிரகாரத்தை கடந்தா வெள்ளி வாசல், அதை தாண்டினா விமான பிரதட்சணம், மின்னல் அடிக்கக்கூடிய தங்க விமானத்தை பார்த்து கொண்டே வெங்கடவனுடைய கருவறை நோக்கி நம்ம நகரலாம். தங்கமயமான துவாரபாலகர்களுடைய அனுமதி பெற்றுதான் உள்ள போறோம் பெருமாளை பார்க்க. ஏழுமலையானுடைய எழில் கோலத்தை வார்த்தைகளால வர்ணிக்க முடியுமா? சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாஸ் சந்நிதி, குபேரன் வாரி வழங்கிடும் சங்க பத்மம் இருநிதி, திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி, திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி, திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி. மனதால உணர வேண்டிய மகோதத்தம் திருப்பதி பெருமாள் தானே. நின்று திருக்கோலத்துல கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சேவை சாதிக்கிறார் பெருமாள். அவருடைய வலது மார்பில மகாலட்சுமியும் இடது மார்பில பத்மாவதியும் உரைய 203 பாசுரங்களை பெற்று விளங்கக்கூடிய திருப்பதி 3 பிரிவா இருக்கு. அது என்ன 3 பிரிவு அப்படின்னா, அலர்மேல் மங்கை தாயார் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்சானூர் ஒரு பிரிவு, கோவிந்தராஜ பெருமாள் பெற்றிருக்கக்கூடிய கீழ் திருப்பதி ஒரு பிரிவு, வெங்கடவன் நின்ற கோலத்துல கேட்கக்கூடியவர்களுக்கு கேட்டது தரக்கூடிய திருமலை அது 3வது பிரிவு. இப்படி திருமலை வந்தவர்கள் கட்டாயம் திருச்சானூர் போய் அலர்மேல் மங்கை தாயாரை வழிபட்டு வந்தாதான் திருப்பதி பயணம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக பூர்த்தி அடைவதாக ஐதீகம். பெருமாளை பார்ப்பதற்கு பெரிய வரிசை நிற்கிறது மாதிரி அவருக்கு காணிக்க செலுத்த அப்பேற்பட்ட வரிசை உண்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 ரூபாயில இருந்து 1 கோடி வரை, வெள்ளியில இருந்து தங்கம், வைரம், வைடூரியம்னு காணிக்கை நீண்டு கொண்டே போகும். நாம் செலுத்தக்கூடிய அத்தனை காணிகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கைகள்லாம் எங்க போறதா? குபேரனுக்குரிய வட்டி பணமாக போறது அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். பெருமாளுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பத்மாவதிங்கக்கூடிய அலர்மேல் மங்கைய பெருமாள் கல்யாணம் பண்ண முயலும் போது அவர்கிட்ட லட்சுமி இல்ல, அவ கோச்சுட்டு போயிட்டாலே ஏற்கனவே. அதனால கல்யாண செலவுக்காக குபேரன்ட்ட கடன் வாங்குறார். எவ்வளவு கடன் வாங்குறாருன்னா
1,14,00,000 தங்க நாணயங்கள், ராம முத்ரிகா. கலியுக முடிவுல வட்டி கொடுத்து வருவதாகவும் முடிவுல அசல் முழுக்க கொடுத்து விடுவதாகவும் பெருமாள் சொல்றார் குபேரனுக்கு. சாதாரணமா இல்ல, டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கிறார், கடன் பத்திரம் எழுதி கொடுக்கிறார். இதற்கு சாட்சிகளாக பிரம்மாவும் கோவிலினுடைய அரச மரமாம் பிப்பிலி விருட்சமும் கையெழுத்து போட்டதாக சொல்வார்கள். இப்படி கலியுகம் மனிதர்களுக்கு சிறப்பான காலம் இல்ல, பாவமும் பஞ்சமும் தலைவிரித்தாட போகிறது. அதனால மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் யார், அவர்களுக்கே இந்த ஹோமத்தினுடைய அவிர்வாகத்தை கொடுக்கணும்னு பிருகுமுனிவர் கிளம்புறார். முதல்ல பிரம்மலோகத்துக்கு கிளம்பினார். சரஸ்வதியோடு பிரம்மாதருடைய சபையில விட்டிருந்தார். இவர் வந்ததை கவனிக்கல. இவ்வளவு கவனக்குறைவா, கலியுகத்துல இனிமே நீ இருந்தே பயன் இல்லைன்னு கோபமா அங்கிருந்து கிளம்பிட்டார். அடுத்து அவர் போனது கைலைக்கு. சிவபெருமான் பார்வதியோடு அந்தப்புறத்துல இருக்கு, அங்க போய் நிக்கிறார். அங்கேயும் மரியாதை இல்ல. உடனே விஷ்ணுவை பார்க்க கிளம்பினார். அங்க விஷ்ணுவும் மகாலட்சுமியும் காதல் வயப்பட்டு இருக்க பிருகுமுனிவருக்கு வந்ததே கோபம் தலைக்கேற பயங்கரமா ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார்? 2 இடத்துலயும் அவரை ரிஜெக்ட் பண்ணதுனால வந்த ஆத்திரம் இங்கேயும் கோபம் வந்த உடனே தன்னுடைய காலால திருமாலினுடைய மார்புல எட்டி ஒரு உதவிட்டார். திருமால் திடுக்கிட்டு தன்னுடைய நிலை பெற்றார். முனிவருடைய கால்களை பிடிச்சார். என்ன உதைச்ச உங்க கால்களுக்கு வலிக்குமே அப்படின்னார். கொண்டாட்டி விடுவாளா? மகாலட்சுமி கேட்டா, என்னையா நான் வீட்டு இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலத்துல அவர் உதைக்கிறார், என் மனைவி இருக்கக்கூடிய இடத்துல ஏன் பண்ணான்னு கேட்கல, அவர் காலை பிடிச்சு விட்டு கால் வலிக்கிறதான்னு கேட்கிறீரான்னு பெருமாளுடைய மார்பில விட்டு இருக்கக்கூடிய லட்சுமிக்கு பயங்கரமா கோவம் வந்தது. மகாலட்சுமிக்கு கோவம் வர திருமாலை விட்டு அவ பூமிக்கு போயிட்டான். மோகினி அவதாரத்துல தனிமையில வாடுறாரு இல்லையா பெருமாள், கடைசியில அவரும் லட்சுமியை தேடி பூமிக்கு கிளம்புறார். ராமாவதாரத்தின் போது ஒரு சம்பவம் நடந்தது. வேதவதிங்கிறவ ராமரின் மீது ஆசைப்பட்டு தவம் இருக்கா. ராமர் அவருக்கு முன்னாடி தோன்றி சொல்றார், பெண்ணே, இந்த அவதாரத்துல எனக்கு ஒரு தாரம் தான், சீதை தான் என்னுடைய மனைவி, நீ கவலைப்படாத, கலியுகத்துல ஆகாசராஜன்ற மன்னனுடைய மகளா நீ பிறப்ப, அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றார். அது போலவே கலியுகத்துல பெருமாள் பூமிக்கு வந்த போது ஆகாசராஜனுடைய மகள் பருவ பெண்ணாக காத்துட்டு இருக்கா. அவ பெயர் தான் பத்மாவதிங்க கூடிய அலர்மேல் வள்ளி. மகாலட்சுமியை தேடி வந்த பெருமாள் ஒரு நாள் தன்னுடைய தோழிகளோட விளையாடி கொண்டிருந்த பத்மாவதியை பார்க்கிறார். பூர்வ ஜென்ம ஞாபகம் அவளுக்கு வந்தது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஆகாசராஜன் போய் பெண் கேட்கிறார் பெருமாள். தான் யார் அப்படிங்கறத உணர்த்தறார். நடுப்புற என்ன பண்ணார், ஒரு இளைஞனா, ஒரு வேடுவ இளைஞனா வரார். அவளை பார்த்த உடனே அப்படியே அவளுக்கு மயக்கம் வர தான் யாருங்கிறத உணர்ந்து கொண்டாள். அப்போ குறி சொல்ற கொரத்தியா மகாவிஷ்ணுவே குறி சொல்ற, சென்ற சனி பிற்பகலில் சேடியர்கள் சூழ செவ்விய பூங்காவனத்தில் வந்து போனதுண்டோ, அஞ்சலர்ந்த மலர்களை நீ அன்புடனே கொய்ய அங்கு ஒரு வேடன் வந்து வேட்கை கொண்டதுண்டோ. நான் மகாலட்சுமி தான் எங்கேயோ போயிட்டாளேன்னா பெருமாள்கிட்ட ஏது பணம்? ராஜாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமே, ஆனா பொண்ணுக்கு போற பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு குபேரன்ட்ட கடன் வாங்குற. இப்படிதான் ரொம்ப விளையாட்டாக சொல்வார்கள். இப்படி கடன் வாங்கியாவது கிராண்டா கல்யாணம் பண்ணுங்கிற கல்ச்சரை ஆரம்பிச்சு வச்சதே பெருமாள் தானா. குபேரன்ட்ட கடன் வாங்கி ஆரம்பிக்கிறார் கல்யாணத்தை. ஜாம் நடக்கிறது கல்யாணம். எல்லாம் சரி, கோபித்து கொண்டு போன மகாலட்சுமி என்ன ஆனாள்னா, கோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல விற்றிருக்கா மகாலட்சுமி. தேவர்கள் எல்லாம் ஓட, தாயே நீங்க உலகத்துக்கெல்லாம் அம்மா, முனிவர் பண்ணது தப்புதானாலும் அவர் உங்க பையன் தானே, நீங்க தானே அவரை சமாதானப்படுத்தணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல மகாலட்சுமி மனம் கனிந்தாள். பிருகுமுனிவரும் ஓடோடி வந்து மகாலட்சுமியுடைய கால்கள்ல விழுந்தார். லட்சுமி புன்னகை பூக்க, முனிவரே, எல்லாம் எம்பெருமானுடைய லீலை தான், அவர் விருப்பப்படியே எல்லாம் நடக்கிறது, நீ கலங்காதன்னு ஆசி கூறினதுக்கு அப்புறம் தான் அங்க பெருமாளை பாக்குறா. உடனே பெருமாள் மகாலட்சுமி அழைத்துக் கொண்டு திருமலைக்கு வரார். திருமலையில பத்மாவதி, அலர்மேல் மங்கை 2 பேரும் அதனாலதான் உண்டு. திருமலையில பத்மாவதி இருவரையும் எதிர்க்க வரவேற்க பெருமாள் வெங்கடாஜலபதி என்ற பெயரோடு மகாலட்சுமி பத்மாவதி சமேதரா திருப்பதி திருமலையில எழுந்தருளி இருக்கார். எழுந்தருள்வார், எப்போதும் நமக்கு சர்வ அனுகிரகத்தையும் பொழிவார் அப்படிங்கறதுல ஐயமே இல்லை. எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் மகான்கள்லாம். அன்னமாச்சாரியார் அங்கேயே இருந்து அதிவோ அல்லதிவோ ஸ்ரீஹரிவாசமூ பதிவேல சேஷுல படுகல மாயமூ அதிவோ அல்லதிவோ ஸ்ரீஹரிவாசமூ. புன்னகை பூக்க திருப்பதிக்கு ஒரு தரம் சென்றாலும் நம்ம ஜென்மாந்திர சுகிருத்தம் நமக்கு கிடைக்கும். பெருமாள் நம்மளை கூப்பிட்டுக்கணும்னு
அவருடைய திருப்பாதத்தையே பணிவோம். ஏழுகுண்டல வாடா ரமாரமண வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.